الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن عائشة رضي الله عنها قالت: كان لأبي بكر الصديق رضي الله عنه غلام يخرج له الخراج، وكان أبو بكر يأكل من خراجه، فجاء يوما بشيء فأكل منه أبو بكر، فقال له غلام: أتدري ما هذا؟ فقال أبو بكر: وما هو؟ قال: كنت تكهنت لإنسان في الجاهلية، وما أحسن الكهانة إلا أني خدعته، فلقيني فأعطاني بذلك هذا الذي أكلت منه، فأدخل أبو بكر يده فقاع كل شيء في بطنه. رواه البخاري. புனிதத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக நாம் பேணுதலான ஒரு வாழ்க்கையும் சந்தேகமான விஷயங்களிலிருந்து நாம விலகி இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்கள் நாம் பார்த்து வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு அடிமை இருந்தார், வாலிபர். அந்த வாலிபர் ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு தொகையை எடுத்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொடுப்பார். இது மாதிரி ஒரு உடன்படிக்கை இருந்தது. அந்த காலத்துல அடிமைகளுக்கு பொதுவாக அடிமைகளுடைய அனைத்து விஷயமும் எஜமானுக்கு தான் போய் சேரும். சில எஜமான் அந்த அடிமைக்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள், அவகாசத்தை கொடுப்பார்கள். நீ ஒரு நாளைக்கு இவ்வளவு ஒரு தொகையோ இல்லது இந்த பொருளோ ஏதாவது ஒன்று எடுத்து வந்தீர்கள், அதை விட உன்னிடம் இருக்கக்கூடிய அதிகமானது உனக்கு நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நிர்ணயிப்பாங்க. அப்படி இவர் நாள்தோறும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒரு நாள் இந்த வாலிபர் ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை சாப்பிட்டு கொண்டார்கள். சாப்பிட்டு விட்டு இந்த வாலிபர் கேட்டார், இந்த அடிமை கேட்டார், அபூபக்கர், உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் என்று தெரியுமா? என்ன கொடுத்தீங்க நீங்க என்று கேட்கும் பொழுது, நான் ஜாஹிலியாவில், இஸ்லாத்திற்கு முன்னால் நான் ஜோசியத்தை சொல்லக்கூடியவனாக இருந்தேன். கைரேகையை பார்த்து சில ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நான் சொல்லக்கூடியவனாக இருந்தேன். அதுல எனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை. நான் மக்களுக்கு போய் சொல்லி ஏமாத்தி எப்படியாவது சம்பாதிக்கணும் என்று செய்வேன். அதுல எப்படியோ ஒருத்தன் இன்னைக்கு சந்திச்சான், அவன் எனக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்தான், அதுதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக அவர் சாப்பிட்ட அந்த அனைத்தையும் விரலை விட்டு சுப்ஹானல்லாஹ் அவர் வாங்கி எடுக்கும் அளவுக்கு முழுமையாக அது சாப்பிட்டது நான் வெளியெடுத்து விட்டேனா அந்த அளவு என்ன செய்தார்கள்? விரலை வாயில் விட்டு அவர்கள் சாப்பிட்ட அனைத்தையும் வெளியேற்றி விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், முதல் விஷயம் நாம் பார்த்த இந்த ஹதீஸில் பெறக்கூடிய படிப்பினை, ஹராமான பொருள், ஹராமான உணவு நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இங்கு கைரேகை பார்ப்பதும் ஜோசியத்தை பார்ப்பதும் அல்லது மக்களுடைய சில எதிர்காலத்தை பற்றி சொல்வதும் சூனியங்களை செய்வதும் இது அனைத்துமே தடுக்கப்பட்டது. மார்க்கம் இதை ஹராமாக இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது ஹராமும், இதனால் வரக்கூடிய சம்பாதிப்பும் ஹராம். அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து முதல் பாடத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை தடை செய்தானோ அதனுடைய சம்பாதிப்பும் என்ன ஹராமாக்கி இருக்கின்றான். அதனால்தான் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலா எதை ஹராமாக்கினானோ அதனுடைய சம்பாதிப்பையும் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று ஹதீஸ்கள் வருகின்றது. அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ்ல, இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம ஸமனஹு, அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கினான் என்றால் அதனுடைய சம்பாதிப்பும் என்ன ஹராமானது. அதை நாம அந்த விஷயத்தை தொழில் செய்வதோ அதை கொண்டு சாப்பிடுவது என்று கூடாது.
இப்படி இருக்கும் பொழுது வெறும் இந்த ஜோசியம் பார்ப்பதோ கைரேகை பார்த்து சொல்வதோ அல்லது இதை சார்ந்த மட்டும் கிடையாது, எல்லா விதமான விஷயங்கள் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எதெல்லாம் தடை செய்தானோ அனைத்தையும் என்ன அதை கொண்டு நாம நாம் செய்யக்கூடாது. நாங்க தான் முஸ்லீம்கள்லாம் சாப்பிடலையே, மற்றவங்க தான் சாப்பிட்றாங்க என்று என்ன செய்யறாங்க, சிலர் ரத்தத்தை என்ன செய்யறாங்க சேகரித்து விற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நான் பார்க்குறோம். ஆட்டையும் மறுக்கக்கூடியவர்கள், இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்ன இருக்கு, அந்த ரத்தத்தை சேகரித்து பாத்திரத்துல அதை முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்கின்றார் என்றால் எதற்காக? நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம். ஒன்று, அது மனிதனுக்கு ஹைர் அல்ல, மனிதனுக்கு அதில் நஷ்டம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றார். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அதை நமக்கு சோதனைக்காகவும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு செட்ட ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இதை உனக்கு வேண்டாம் என்று சொல்லப்படும் பொழுது நாம சாப்பிடல, மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க, அதை அந்த பொருளாதாரம் வருவது ஹராமா. அதே போல வட்டி சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது வட்டியுடைய விஷயங்கள் எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். என்ன செய்யறோம், நம்ம ஏடிஎம்முக்கு அல்லது பேங்குக்கு வாடகை என்ன செய்யறோம், கடை வாடகையோ அல்லது வீடு வாடகையோ அல்லது கமர்ஷியல் ஏரியா வாடகை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதனால நிறைய பொருளாதாரம் வரும் என்று வாடகை, நிறைய பெரிய வாடகை வரும், பேங்க்கு கொடுக்கக்கூடியவர்கள். இதுவும் என்ன, ஹராமான. பேங்குக்கோ அதை சார்ந்த வட்டி சார்ந்த விஷயத்திற்கு நம்முடைய இடத்தை கொடுப்பது அதுவும் ஹராமாக்கப்பட்டது. அதே போல சில கடைகள்ல நாம பார்க்கலாம், நம்முடைய இங்க சென்னை இருக்கும், மற்ற இதுலையும் இருக்கும், அறியாமை காரணத்தினால சிலைகளை விற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லீம் கடை பெயர் முஸ்லீமுடையது, உள்ள தொப்பியை போட்டுக்கிட்டு சிலைகளை விற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி சிலைகளை வைத்து விற்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த சீசன் வரும் பொழுது விற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கேட்டா நாம தான் செய்யலேங்க, அது அவங்களுக்காக தானே. அல்லாஹ் அக்பர். அப்போ நாளைக்கு டாஸ்மார்க் கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் தான் குடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோதுவில்லை. இந்த அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயம் அதனுடைய பொருளாதாரம், அதனுடைய சம்பாதிப்பும் ஹராமானது. இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இரண்டாவது விஷயம், இந்த ஹதீஸில் மிக முக்கியமான அறியக்கூடிய பாடங்கள் கணிக்கக்கூடிய அல்லாஹ் நடிகார்களே, யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சிறந்த ஒரு சஹாபியாக ஆனார்கள்? இந்த ஒரு காரணத்தினால்தான். அவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கை. இப்போ இத மாதிரி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டது, தெரியாம ஒரு உணவை சாப்பிட்டு விட்டார் என்றால் உலமாக்கள் என்ன பத்துவா கொடுவாங்க? நீங்க தெரியாம அறியாமல சாப்பிட்டீங்க, அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுங்க சொல்லிட்டு, இதுதான் என்ன ஒரு சட்டம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் அவர்கள் அதையும் என்ன, அந்த உணவு ஹராமான உணவு தன்னுடைய உடல்ல அதை தங்கு வைப்பதற்கு அவர் விரும்பல. ஏன்? உள்ள போச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய வேலைகள் ஆரம்பிக்கும். அதனால ஏன் என்னுடைய ஈமான் அதை அழித்து விடுமோ என்ற அந்த அச்சத்தினால என்ன செஞ்சாங்க, சாப்பிட்ட அனைத்துமே வெளியேற்றினார்கள். அவர் இதற்கு ஹலாலான உணவு சாப்பிட்டு இருப்பார், ஆனா என்ன செய்யல, ஃபர்ஸ்ட் இதை வெளியேற்றணும், இந்த கழிவையும் இந்த நஜீஸையும் வெளியேற்றணும் என்று என்ன செய்தார்கள், முழுமையாக வெளியேற்றினோம். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், ஒரு கவலை உணவு, ஒரு மிடரு தண்ணீர், நாம குடிக்கக்கூடிய, நாம் பயன்படுத்தக்கூடிய, உடுத்தக்கூடிய அனைத்துமே ஹலாலானதா, அனுமதிக்கப்பட்டதா என்று நாம பார்த்து செய்ய வேண்டும். சந்தேகம் என்ற விஷயங்கள் வரும் பொழுது அதிலிருந்து முற்றிலுமாக விலை இருக்க வேண்டும். ஹராம் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ் தஆலா விட நம்ம என்ன செய்யணும், அறியாமை நம்ம செய்து விட்டோம் என்றால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாருங்க சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருந்தாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, சரி தெரியாமல் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய பாவ மன்னிப்பு தேடுங்க என்று. ஏன்னா அல்லாஹ் தஆலாவும் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயத்தை என்ன செய்கின்றான், அல்லது அறியாமல் செய்து விட்டார் என்றால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல, அதையும் விட்டு வைக்கல, மாறாக சாப்பிட்ட அந்த விஷயத்தை என்னிடம் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றினார்கள். ஆக கணிக்கக்கூடிய அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேணுதலாக நம்ம முயற்சி செய்வோமோ அல்லாஹ் தஆலா நமக்கு பேணுதலான வாழ்க்கை அமைப்பான்.
இல்ல இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வாழ முடியாது, இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று ஒருத்தர் சாக்கு போக்கு சொல்லி அவன் தான் செய்யக்கூடிய விஷயத்தை நீதமாக அல்லது ஒரு நியாயத்தை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது நஷ்டவாதி யார்? அவன் தான். அது அந்த காலத்தில் இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சமகாலமாக இருக்கட்டும், வரக்கூடிய கேமரத்தால் வரக்கூடிய வரை இருக்கட்டும், ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டது என்றால் அது தடை தான். அது எந்த காரணத்தை கொண்டும் என்ன, அது ஹலாலாக மாறாது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக இந்த ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாம அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும், நமக்கு சோதனை என்று ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு நம்முடைய இந்த விஷயங்களை நாம விட வேண்டும். இல்லை என்றால் மனிதன், நாம் முதல் ஹதீஸில் பார்த்தோம், மனிதன் சந்தேகமான விஷயத்தில் செல்லும் பொழுது அவன் ஹராமில் விழுவான். ஹராமில் விழுந்து விட்டான் என்றால் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய மார்க்கத்தையும் இழந்து விடுவான், தன்னுடைய மானத்தையும் இழந்து விடுவான். பிறகு அல்லாஹு தஆலாவிடம் குற்றவாளியாக நிற்கக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அனைவர்களையும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. பேணுதலான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.